ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சவ் அல்வா தாங்க பார்க்க போகிறோம். இந்த காயில் கூட இந்த காயை வச்சு கூட இந்த அல்வா செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மையிலேயே இந்த சவ் அல்வா ரொம்ப டேஸ்டியான அல்வாங்க. ஒரு ட்ரிப் நீங்கள் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக செய்ய உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி டேஸ்டான இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்யணுங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த டேஸ்டி ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் சவ் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை தோலை நல்லா சீவிட்டு நான் துருகி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் மேல் இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டேன். இப்போ இதை நான் துருகி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இந்த மாதிரி துருகி எடுத்துட்டேன். இப்போ வாங்க ஹல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம முந்திரி திராட்சையை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 கிராம் முந்திரி நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துட்டேங்க. அடுத்ததாக உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு திராட்சையும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இதே நெய்யில் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அந்த திருக்கி வச்சுருக்கிற சவ்வை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோங்க. நான் இந்த சவ்வை திருக்கிட்டு அதில் வரும் இல்லைங்களா தண்ணி, அதை எதையுமே நான் வந்து புழிஞ்சி எடுக்கவே இல்லை, அப்படியே தாங்க சேர்த்துக்க போகிறேன். அந்த தண்ணியோடவே சேர்த்து நம்ம நெய்யில் நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் இந்த சவ் நல்லா வதங்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது, ஆனால் இந்த தண்ணியோடவே சேர்த்து தான் நான் வதக்க போகிறேங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை நல்லா வதக்கிட்டேங்க. பாருங்கள், இப்போ தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு சுத்தமாக. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் மில்க் சேர்த்துக்கிறேன். திருப்பியும் ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க நமக்கு சவ். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் மில்க் மெய்ட் எடுத்துருக்கேங்க. நான் கண்டென்ஸ்டு மில்க். நான் இதில் வந்துட்டு வேறு இனிப்பு சுவைக்காக சுகர் சேர்த்தவே இல்லைங்க. நான் கண்டென்ஸ்ட் மில்க் தான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னு தோணுச்சுன்னா, பிடிக்காதவங்க நீங்கள் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. நமக்கு அந்த மில்க் மேட் எல்லாம் நம்ம சவ்வோட சேர்ந்து வரணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ட்ராப்ஸ் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். க்ரீன் கலர். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சவ் ஹல்வாங்கிறதுனால ஒரு க்ரீன் கலர்லாம் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நான் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நமக்கு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அல்வா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சேர்ந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சவ் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சவ் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.